இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம இன்று ஒரு நேர்காணல் செய்ய இருக்கிறோம். நேர்காணல் யாருடன் என்றால் 20வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஜனாப் பானாகுனா என்கிற பகுர்தி காக்கா அவர்களோடு. இந்த நேர்காணல் எதனை பற்றி என்றால், அதிரை நிழல் இவரை அறிவித்தவுடன் 20வது வார்டுக்கு அறிவித்தவுடன் அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் நம்ம நெஞ்சி சட்டையை பிடித்து கேட்போம் என்ற ஒரு தகவல் அவர் பதிந்திருந்தோம். அவரும் நீங்கள் கேட்கலாம் என உறுதி தந்திருந்தார். வாங்க அதனை பற்றி கேட்குறோம். 100% நான் நிறைவேற்றேன் என்று பெருமிதம் கொள்கிறார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் 20வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக அறிவித்தவுடன் நம்ம அதிர்நிலை உங்களை தொடர்பு கொண்டுச்சு. இதே ஒரு சர்ச்சையாகவும் இருந்துச்சு. நெஞ்சு சட்டையை பிடிப்பேன்னு சொன்னீங்களே அப்படின்ட்டு கேட்டீங்க. நீங்கள் பிடிச்சி கேட்கலான்ட்டு சொன்னீங்க. இப்போ 100% வேலை ரெடி ஆயிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பற்றி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, எப்படி நிறைவேற்றி கொடுத்துருக்கீங்க இதுவரை? என்னுடைய பகுதியில் 20வது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளை அனைத்து இடங்கள்லையும் மண் சாலையாக இருந்ததை நான் தார் சாலையும் சிமெண்ட் சாலையும் ஆக்கி தருங்கிறது முதல் வாக்குறுதி. வடிகால் இல்லாத இடங்களுக்கு வடிகால் போட்டு தரும் என்று சொன்னது 2வது வாக்குறுதி. 3வது வாக்குறுதி பேவர் பிளாக் போட வேண்டிய இடங்களில் பேவர் பிளாக் போட்டு தருவதாக சொன்னது 3வது வாக்குறுதி. ஒரு சில இடங்களில் நம்மகிட்ட சொல்லாத நம்ம சேர்த்து போட்டுட்டோம். என்னை பொறுத்தவரையில் 100%ங்கிறதை விட நான் 100% முழுமையடைஞ்சதாங்க நான் சொல்ல மாட்டேன். அதில் ஒரு விட்ட ஒரு தொட்டைகள் இருக்கலாம். ஒரு 99% நான் அந்த வேலையை முடிச்சுட்டேங்கிற மன திருப்தியில இருக்கேன். 99% ஏன்னா 100% சொன்னாக்கா விட்ட குறை தொட்ட குறை எங்கேயாவது ஒரு இடத்துல வரும் இல்லையா? அப்ப நம்ம 100 முழுமையடைஞ்சதாக சொல்ல முடியாது. அதனால 99% வேலை முடிச்சுட்டேங்கிற திருப்தியில நான் மனசாந்தியோட இருக்கேன். சரி. அதோட இதில் என்னன்னா, என்னுடைய நகர கழகத்தினுடைய நகர கழக செயலாளர் குணசேகரன், நகர்மன்ற துணைத் தலைவர், அவர் என்கிட்ட ஒப்பந்தக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்ன செய்தி என்னன்னா, என் நண்பன் 20வது வார்டு கவுன்சிலர், என்னுடைய பாலிய சிநேகிதன், என்னுடைய வகுப்பு தோழன், அவன் எதெல்லாம் கேட்கிறாரோ அது அவ்வளவு நீ போட்டு கொடுத்துரு, என்கிட்ட அனுமதி கேட்க கூடாது, போட்டுட்டேங்கிற தகவல் மட்டும்தான் என்கிட்ட சொல்லணும்னு அவர் 2 ஒப்பந்தக்காரரை கூப்பிட்டு சொல்லிட்டார். அதன் அடிப்படையில் ஒப்பந்தக்காரங்கிட்ட என்ன பண்ண, காக்கா எங்கே போடணும், அண்ணா எங்கே போடணும், மாமா எங்கே போடணும், ஒவ்வொரு கான்ட்ராக்ட், ஏன்னா எனக்கு ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக உரிமை சொல்லி கூப்பிட்றவங்க இருக்காங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு திரு ராமகுணசேகரன் 100 அதில் எந்த விதமான இறைவனுக்கு அடுத்தபடியா எனக்கு அவர் தான். அவரு சரி, எனக்கு எல்லா வகையிலையும் எனக்கு ஊக்கமும் ஆக்கம் வந்து உன் வார்டை நிறைவு அடைச்சிரு, எந்த குறை பின்னாடி வரக்கூடாது, மழை காலத்துக்கு முந்தைய எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருன்ட்டார். நான் நெருப்பி அல்லாவுடைய கிருபையை கொண்டு அவருடைய எனக்கு ஆதரவோடு நான் எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துட்டேங்கிற திருப்தியில் இருக்கேன். இன்னும் ஒன்று பாக்கி வடிகால் போடணும். வடிகாலை வர திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறோம். இந்த திங்கக்கிழமை நம்ம இல்லையா, அடுத்த திங்கக்கிழமையும் தொட்டுறோம். அது ஒரு ஏறக்குறைய 250-300 மீட்டர் இருக்கு. எங்கள் அந்த ரேஷன் கடை எழுத்தாப்புல வக்கீல் வீட்டுக்கு பக்கத்துலேருந்து, அது மீன்ஸ் ஏஎஸ்எம் வீட்டு பக்கத்துலேருந்து அந்த சலீம் தேங்காவாடி சலீம் இருக்காப்புல அவர் வீடுடைய வரைக்கும் நம்ம ஏறக்குறைய ஒரு 250-300 மீட்டர் இருக்கு. அது 300 மீட்டர் முழுமையடை சொல்லிட்டாரு. வர திங்கக்கிழமை நம்ம வேலை நடக்கும். அப்படின்னா ஒரு நாள் முன்ன பின்ன ஆகுமே தவிர அது நின்று போகாது. அந்த வேலை இன்ஷா அல்லாஹ் நம்ம இறைவனுடைய புண்ணியத்தில் இறைவனுடைய இதில் கிருபையில் நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். வேற என்னது, நம்ம இடையில நம்ம ஒரு சாலையை பிடி ஒர்க்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதை நம்ம போய் பார்வையிடும் போது ஒரு தரமற்ற சாலையாக இருந்துச்சு. அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணிருந்தீங்களா? ஏன் பிடி ஒர்க்கு கொஞ்சம் தரமாக அமைச்சு கொடுத்தா பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக தானே தம்பி? அது பிடி ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஏற்கனவே இருக்கிற தார் சாலையை செப் பண்ணி விடுறது தான் அது. அது என்னன்னா அதை என்ன சொன்னாங்கன்னா மேக்கப்னு சொல்லுவாங்கல்ல. அது மேக்கப் போடாமல் நம்மளோட கோரிக்கை பொதுமக்களுக்கானது தானே. தைரியம் இது ஒரு தரமா அமைச்சு கொடுக்கலாம், அமைச்சு கொடுக்கலாங்கிறது தான் இது. ஏன்னா நம்ம அந்த இடம் நல்லா இருக்கு, ரோடு நல்லா இருந்துச்சு, அது எந்த விதமான சேதாரமும் இல்லை. அப்ப என்ன பண்ணா 1 இன்ச்சு இல்லாட்டி அதிகமான 2 இன்ச்சு தான் அதுல ரோடு போடுறதுக்கு அனுமதி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரோடு சாலை நல்லா இருக்கு, இதுல பிடி ரோடு போட்டுருங்க அப்படின்னா முக்கால் ஜல்லி தான், அவளி ஜல்லியில போடுற ரோடு தான் அது. அவளி ஜல்லியில போடுறது அது. 2வது என்னன்னா, அது போட்டால் 48 மணி நேரம் வெயிலில் கிடக்கணுமா அந்த ரோடு. வெயில் அதில் பட்டாதான் அந்த தார் உரி ரோட்டை பிடிச்சிக்குமா.
அது அப்புறம் தான் என்கிட்ட சொன்னாங்க. எனக்கு அந்த விவரம் எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது. சரி. என்னங்க அந்த மாதிரி போட்டிருக்கீங்கன்னு. ஆனால் என்னண்ணே 48 மணி நேரம் ஆகணும் வேணாமாண்ணே, குறைஞ்சபட்சம் 48 மணி நேரம் ஆகணும். அதை சரி பண்ணி விட்ட உடனே ஆணையர் வந்து என்ன பண்ணாரு, வந்து பார்த்தாரு. ம். பார்த்துட்டு சொன்னார், அது என்ன மண் ஒரு ஒரு விதமான பொடி மண்ணை மேலே தூவிருக்காங்க. என்ன இது பண்ணாத அளவுக்கு அது ஏதாவது ஒரு பிரச்சனைனா செஞ்சு கொடுத்துருவோங்கிற மாதிரி விட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் எந்த பிரச்சனை என்கிட்ட இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ம். அதாவது செட் ஆகிடுச்சு. அதே சமயத்தில் நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க? ஒரு சிலர் வந்து உங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து 30% 40% வேலை செஞ்சார், 100% 99% பொய் சொல்கிறான்னு சொல்கிறாங்க. அதை பற்றி தங்கள் கருத்து? சாவு கூடையில் போய் பார்க்கட்டும், ஓ, பார்த்தாலும் ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லட்டும், நம்ம நிறைவேற்றி கொடுப்போம். அந்த குறை என்னுடைய பார்வையில் இல்லை, ஆ. மற்றவங்களுடைய பார்வையில் இருந்தாக்கா இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றிட்டாங்கிறத திருப்தி இருக்குன்னு சொல்றாங்க. என்னென்ன வாக்குறுதிகள் நீங்கள் முன்னாடி அதான் வடிகால் போட்டு தரதா சொன்னா வடிகால் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டோம். உங்கள் வார்டு ஃபுல்லாக? வார்டு ஃபுல்லா போட்டு கொடுத்துட்டோம். ம். அதாவது அதாவது அது எப்படின்னா தகுதி உள்ள இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, ஓ. இந்த தண்ணி இப்படி வடி, இது இப்படி போட்டா தண்ணி வடிங்கிற இடத்தையெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. ம். தண்ணி வடியாது, ம். மழைநீர் வடிகால் வாய்க்கால்ல வந்து தண்ணீர் வடியாதுங்கிற இடத்துல போட முடியல. ம். அது போட முடியல. ஏன்னா தண்ணி வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை, வாட்டம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அந்த இடத்துல போட முடியல. நம்ம இன்ஜினியர் கூப்பிட்டு போட்டு கொடுக்கணுங்க. சில இடங்கள்லாம் வாட்டம் இல்லைன்னு சொல்றாங்க, அதனால போட முடியலன்ட்டாங்க. எந்தெந்த வகையில போடணும்னு இந்த ஒப்பந்தக்காரர்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே முழுமையா. இப்போ 20 வார்டு நகரமன்ற உறுப்பினராக உங்களை அறிவித்த உடனே இந்த மாதிரி வாக்குறுதி கொடுத்தது யார் தைரியத்தில் நீங்கள் கொடுத்து இப்படி நிறைவேற்றிட்டேன்னு கெத்து காட்டுறீங்க? அப்படியா? அதாவது வந்து எப்படி நம்ம வந்து அண்ணா திமுகவுடைய ஆட்சி அதில் அமையுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஓ. திமுகவுடைய தலைவர் தான் நகர்மன்ற தலைவராக வரப்போறாருங்கிறது எங்களுக்கு தெரியும். ம். நகர்மன்ற துணைத் தலைவராக நகர கலை செயலாளராக இருந்த ராம குணசேகரன் தான் வருவாங்க. திமுக ஆட்சி அமைந்தவுடன் தானே நகர்மன்றமே அமையுது. அவங்க எல்லாம் வருவாங்க. ம். வந்தா என்னுடைய சொல்லுக்கு நிச்சயமா மரியாதை உண்டுங்கிறது எனக்கு தெரியும். ரெண்டாவது நம்பிக்கை, குணசேகரன் மேல எனக்கு ஒரு அபரிதமான ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. அது எந்த விதமான மாறுபட்ட கருத்து. அவர் தான் உங்களை நகர்மன்ற உறுப்பினராக அறிவிக்க அவர் தான் காரணங்கிறீங்க? அவர் என்னங்க, அவர் அறிவிச்சது அவர் தான், என்ன நிக்க வச்சது அவர் தான், என்ன ஜெயிக்க வச்சது அவர் தான். ம். அதெல்லாம் வகையில வரும்போது அப்ப என்னோட சொல்லுகளை வந்து மறிச்சு எனக்கு வந்து செஞ்சு தருவாருன்னு நம்பிக்கை தான் செஞ்சு கொடுத்துட்டார். அதுல ஒண்ணு எனக்கு ஒண்ணு மாறுபாடு ரெண்டு கருத்து இல்லை. நம்முடைய அந்த ஒரு கேள்வியை உங்கள்கிட்ட நான் வந்து சில பேர் வந்து விமர்சனத்துக்கு ஆளாக்குனாங்க, நெஞ்சு சட்டையை பிடிக்கிற ஜப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றி நீங்கள் ஏதானும் நீங்கள் நினைச்சது உண்டா? அதை பற்றி? இல்லை எனக்கு நீ பிடிக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். ஏன்னா குறை வச்சதான் நீ பிடிக்க போறிய. நீங்க ஏதாவது குறை வச்சா தான் நீங்க என்ன பிடிக்க போறிய. நம்ம தான் குறை வைக்க மாட்டோமே. அப்புறம் எங்க நீ 5 வருஷம் எனக்கு டைம் கொடுத்துருப்பிய. 5 வருஷத்துல முடியும், 4 வருஷம் 3.25 வருஷத்துக்கு மேல ஆகி போச்சு. ஓ, 5 வருஷத்துக்கு 3.25 வருஷம் ஆயிடுச்சுன்னா இருக்கிற 1.7 வருஷம். இப்போ நீங்க என்கிட்ட கேட்டாலும் தம்பி 1.7 வருஷம் பாக்கிக்கு தம்பி அதையும் செஞ்சு கொடுத்துறேன் தம்பின்னு சொல்லுவேன். சரி. 5 வருஷத்துக்கு பிறகு என்ன கூட்டி கேட்க போறிய. இப்பதான் 99% மேல முடிச்சுட்டேன்னு சொல்றானே. திரும்ப இந்த 5 வருஷம் நிறைவடைந்து பொதுமக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் சந்திப்பீர்களா? என்ன சந்திப்பேன், நான் தம்பி டெய்லிங்க போயிட்டு தான் இருக்கேன். இல்லை தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் இறைவன் அந்த ஒரு வாய்ப்பு, அதாவது திரும்ப வந்து எலெக்ஷனான தேர்தலில் நிற்கணுங்கிற எண்ணங்கள் வந்து மனப்பூர்வமாக இல்லை. இறைவன் அதாவது எனக்கு அந்த ஐடியா எனக்கு இல்லை திருப்பி அதில் நிற்கணும்னு. ஏன்னா நான் ஒரு வாரத்தில் நின்னேன், என் தெருவுக்களோட என்ன ஆகணுமோ அதை நான் செஞ்சு கொடுத்துட்டேன். அது எனக்கு இருக்குது. அது என்ன இருந்துச்சு, நம்ம காலத்தில் இந்த தெருவு செஞ்சு கொடுத்துடணும்னு நெருக்கி நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம். இறைவன் நாடினால் என்ன, அந்த இறைவனை தவிர வேற எதுவும் நமக்கு அடையக்கூடிய வாய்ப்புகள் என்ன, இறைவன் நாடினா தான் எதுவும் நடக்கும். இறைவன் நாடினால் அந்த மக்கள் என்னை திரும்பி நீ வரணும்னு சொல்லிட்டு என்னை விரும்பினா, தலைமை கட்டளை இட்டால் வாய்ப்புகள் உண்டு. வாய்ப்பு திரும்ப தலைமை கட்டுப்பட்ட இல்லை, நீ வந்து இந்த மாதிரி சேவைகளை செஞ்சு கொடுத்துருக்க, நீ திரும்பி நீங்கள் தான் அந்த வார்டில் அப்படின்னு நெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் எப்படியா தான் நிற்பேன். ரொம்ப சந்தோஷம். எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. உங்களுடைய மக்கள் சேவை, அதாவது யதார்த்தமாக கிடைத்த இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பினை ரொம்ப சாதுரியமாக நீங்கள் பயன்படுத்தி அந்த அடிப்படை வசதிகளை நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. நம்மளும் அந்த வார்டு மக்கள்கிட்ட நேரடியாக நம்ம ஒரு கள ஆய்வுக்கு மேற்கொள்ளுவோம். பின்ன அதே சமயத்தில் நீங்கள் திரும்ப ஒரு வாய்ப்பு இறைவன் அளித்தா நிற்பேன்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி, உங்களுடைய எண்ணம் நிறைவேற நம்ம எல்லாமல்ல இறைவன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். வேறு எதுவும் சொல்ல வரீங்களா? இல்லை, வேற ஒன்றும் இல்லை. மக்கள் எனக்கு கிட்ட பண்ணி மக்கள் சேவை, என் வார்டு என் மக்கள் முழுமையடைந்து விட்டேனுங்கிற திருப்தி. விட்ட குறை தொட்ட குறை இருக்கும்.
நான் அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா முழுமையடைஞ்சுன்னு சொல்லலை, விட்ட குறை தொட்ட குறை இருக்கும். இறைவன் நாடினால் மீண்டும் அதையும் பாக்கி ஏதாவது குறைகள் இருந்தாலும் இந்த பாக்கி இருக்கிற காலத்தில் நம்ம அதையும் செஞ்சு கொடுத்துடணும்னு நம்பிக்கை இருக்கு. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடுவான். நாடட்டும். எல்லா புகழும் இறைவனுக்கு. சார் அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் சார்.